ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 31ஆம் தேதி அதிரடியான பௌர்ணமியானது வருகிறது. இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா மற்ற மாதத்தில் வரக்கூடிய சாதாரண பௌர்ணமி அப்படின்னு சொல்லிவிட முடியாதுங்க. இந்த பௌர்ணமியானது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அதிசக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது இந்த நாளில் அனைவருக்கும் ஞாபகத்திற்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் அனைவருடைய மனதில் தோன்றுவார் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா இந்த இடத்துல தெரிவிக்கலாம். ஸோ இந்த பௌர்ணமியானது சிவபெருமானுக்கு ஏற்ற நாளாக, சிவபெருமானுக்கு உகந்த நாளாகவே நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமான நாளாகவும், தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நிறைய பரிகாரங்களை மேற்கொள்வதற்கு ஒரு சிறப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் 12 ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கம் அவங்க வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு கன்னி ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான இந்த பௌர்ணமி தாக்கத்தால் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுபோலவே இந்த பௌர்ணமி நாளில் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பௌர்ணமி நாளில் இந்த வழிபாடை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள் என எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நினைத்து இந்த வழிபாடு மட்டுமே நீங்கள் செய்தாலே போதுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைத்த விஷயம் உடனடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி என்பது பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நாட்களாகவே பார்க்கப்படுகிறது. அதுவும் இந்த பௌர்ணமி அதிக அளவில் சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே பார்க்கலாம். வைகாசி பௌர்ணமி வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளாகவும் நம்ம பார்க்கலாம். அதனால இந்த நாளில் இந்த வழிபாட்டை நீங்க நிச்சயமா மேற்கொள்ளலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே நம்ம சொல்லலாம். அதுவும் இந்த வைகாசி பௌர்ணமிக்கு கூடுதல் சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோலவே எப்பொழுதுமே விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாக சேர்ந்து வந்து வைகாசி விசாகமாக தான் நம்ம வழிபாட செய்வோங்க. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் முடிந்த பிறகுதான் இந்த பௌர்ணமி திதியானது தொடங்குகிறது. அதனால இந்த நாளில் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது முழுமையாக உங்களுக்கு நடந்தேறும் அப்படின்னு சொல்லப்படுது. பௌர்ணமி தினத்தன்று என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமி தினத்தன்று காலையிலே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து வைத்து பூச்சி அறையில் ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி வெள்ளை நிற திரையை போட்டு தீபம் ஏற்ற வேண்டுங்க. அதன் பிறகு இந்த தீபம் அன்று முழுவதுமே எரிவதை போல நீங்க பார்த்து கொள்ளணும். இதே போல இன்னொன்று என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டு சமையல் அறையிலும் உங்களுடைய வீட்டின் வடமேற்கு பகுதியிலுமே நெய் தீபத்தை ஏற்றி வைக்கலாம். இந்த 2 தீபங்களும் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை முழுமையாக 1 மணி நேரம் எரிய வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அன்றைய தினத்துல நீங்க அணியக்கூடிய ஆடை என்பது வெண்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஆடையாக இருப்பது அவசியம். ஏன் பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம் சந்திர பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தினமாக பார்க்கப்படுகிறது. சந்திர பகவானுக்குரிய நிறமாக இந்த நிறத்தை நீங்க அணிந்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். காலையில் இந்த தீபங்களை ஏற்றி வைத்த பிறகு ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கொள்ளுங்க. பிரியாணி இலை என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பிரியாணி இலையை கண்டிப்பாக இந்த பரிகாரத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த பிரியாணி இலையில் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல் நிறைவேற்றி விட்டதாக எழுதி முழு மனதோடு வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்துவிட்டு இந்த இலையை பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக நீங்கள் வைக்கலாம். இப்படி செய்வதன் மூலம் உங்களுடைய வேண்டுதல் விரைவிலே நிறைவேறும் என்று ஐதீக ரீதியாகவே கூறப்படுகிறது. இதோடு மட்டுமில்லாமல் அன்றைய தினத்துல உங்களால் முடியும் பட்சத்துல வறுமையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு தயிர் சாதத்தை போன்றவற்றை நீங்க தானமாக கொடுத்து வரலாங்க. இப்படி செய்வதன் மூலம் சந்திர பகவானின் அருள் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டுமில்லாமல் அன்றைய தினத்துல குல தெய்வ வழிபாட்டை மறவாமல் மேற்கொள்வது அவசியம். இதனால குல தெய்வத்துடைய அருளையும் நீங்க நிச்சயமா பெற முடியும். இந்த பௌர்ணமி தினத்தில் இந்த முறையில நீங்க வழிபாட்டுகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றுவதன் மூலம் பிரபஞ்ச பேராற்றலை விரைவில் நீங்க பெற முடியும். வேண்டுதலையும் இதனால நிறைவேற்ற முடியுங்க. சந்திர பகவானின் அருளையும் உங்களால பெற முடியும். ஸோ கண்டிப்பா இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் நீங்க செய்திருங்க. ஸோ வைகாசி பௌர்ணமி அன்று எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு தெரிந்திருப்பீங்க. அதுபோலவே இந்த வைகாசி பௌர்ணமியில கன்னி ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, இந்த பௌர்ணமியுடைய தாக்கம் என்ன மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நீங்க தெரிந்து கொள்ளலாம்.
இந்த நேரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருப்பதாலும் தேவையற்ற செலவுகளை நீங்கள் குறைத்துக் கொள்வது அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இந்த நேரத்தில் நீங்கள் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சிறிது பாதித்தாலும் உடனே நிவாரணம் கூட கிடைக்குங்க. இதனால பயப்பட வேண்டிய எந்தவித அவசியமே உங்களுக்கு கிடையாது. சிலருக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்தும் வாய்ப்பு நிச்சயமாய் ஏற்படுத்தும். தந்தையுடன் சிறு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவருடன் பேசும்போது பொறுமை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே நீங்க பார்த்துக் கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் கன்னிராசினியர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் உதவி செய்வது ஆறுதலாக உங்களுக்கு இருக்கலாம். எதிர்பார்த்த சலுகை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு பார்க்கும் பொழுது வியாபாரத்தில் லாபம் குறைவாகத்தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கடையை விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்திற்கு மாற்றுவோ இந்த மாதிரி சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். வாடிக்கையாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனால் இதுல எந்தவித பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது. அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற சலுகைகளும் பெண்மணிகளுக்கு நிச்சயமா தேடி வரும். ஸோ இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க பெண்மணிகளுக்கு பாசிட்டிவாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமா இருக்கிறது. பெண்மணிகளுக்கு ரொம்ப நாளா வெயிட் பண்ணி காத்திருந்த ஒரு அற்புதமான சலுகை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவசியமாகவே தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பௌர்ணமியுடைய தாக்கம் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கமாக நிச்சயமா இருக்க போகுது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தெய்வ வழிபாடு செய்வது கன்னிராசினியர்களுக்கு ரொம்பவே அவசியம். கொஞ்ச நாட்களாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடில் எந்தவித ஈடுபாடும் இல்லாமல் நிச்சயமாக இருந்திருப்பீங்க. ஆனால் தெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மன அமைதி கொடுக்கும், மன தெளிவை ஏற்படுத்தும். ஸோ இதனால் தெய்வ வழிபாடுகளை கைவிடாமல் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் மனதார வழிபாடு செய்யலாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக நடக்குங்க. ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செயல்களை நீங்கள் தினமும் உங்கள் வீட்டில் செய்யலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் வைகாசி பௌர்ணமியுடைய தாக்கத்தால் கன்னிராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.